டிட்வாவினால் பெற்றோரை இழந்த 103 சிறுவர்கள். டிட்வா காரணமாக தாய் தந்தை அல்லது இருவரையும் இழந்த 103 சிறுவர்கள் இருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தினார். இதற்கமைய அந்த சிறுவர்களை பராமரிப்பதற்கும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்கும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பெற்றோரை இழந்த சிறுவர்களை பொறுப்பேற்க பலர் முன்வந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர், முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை பதுளை மாவட்டத்தில் இளம் வயதில் கர்ப்பமடையும் யுவதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அத்தகைய நிலைமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முறையான இடவசதிகள் இல்லை என்பதும் இங்கு தெரிய வந்துள்ளது. மேலும் பதுளையில் புதிய போக்காக இணையவழி வன்முறைகள் அதிகரித்துள்ளதோடு பெற்றோர்களால் பிள்ளைகள் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகளவில் பதிவாகும் மாவட்டமாக பதுளை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. எவ்வாறாயினும் இலங்கையில் அதிகளவான சிறுவர் குற்றங்கள் புலனறுவையின் வெலிகந்தை பகுதியில் இடம்பெறுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மேலும் தெரிவித்துள்ளார்.